வணக்கம் மக்களே. இஞ்சி எல்லாரும் சாப்பிடுவீங்களா? ஸோ வாங்க உங்களுக்கான ஒரு பதிவு. அதாவது இஞ்சை வைத்து தான் சுக்கு டீ போடுவாங்க. அதை இஞ்சி நல்லா காய வைத்துட்டு பவுட்ரு பண்ணி நம்ம சுக்கு டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஆரோக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீ குடிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் நீங்கள் சுக்கு டீயை குடிச்சிட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருங்க. வாங்க எந்த மாதிரியான தகவல் இது வச்சுருக்கு, எந்த மாதிரியான ஆரோக்கியங்கள் இதில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம பதிவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தினம்தோறும் பார்க்கலாம். இஞ்சியின் மேல் தோலை சீவி சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு காலையில் தினம்தோறும் சாப்பிட்டு வரலாம். சில பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முந்தைய நாட்களிலும் மாதவிடாய் தொடங்கிய முதல் நாளும் பித்த தலைவலி வரும். இதற்கு மருந்தாக வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இஞ்சி ரசாயனம், அதாவது நம்ம டீயை தான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கருவுற்ற காலத்தில் வரக்கூடிய பித்த வாந்திக்கும் மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஒரு சுக்கு டீ தாங்க. சுக்குத்தூளை எடுத்து அதை தேனில் குழைத்து சாப்பிடலாம், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சிலருக்கு பயணத்தின் போது, அதாவது நம்ம ஈவினிங் டைம்லாம் ட்ராவல் பண்ணும்போது வாமிட்டிங் அப்படின்றது நிறையா இருக்கும். ஸோ குமட்டல் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க அதற்கு சுக்குத்தூள் சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் சுக்கு டீயை போட்டு ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, உங்களுக்கு வாந்தி பிரச்சனையே வராது. சுக்கு பார்த்திங்கன்னா அதோடைய கஷாயத்தை நல்லெண்ணெயில் காய்ச்சி சுக்கு தைலம் தயாரிக்கப்படுது. நாட்டு மருந்து கடைகளில் வேறு சில மூலிகைகளோடு கலந்து பார்த்திங்கன்னா சுக்கு தைலம் கிடைக்குது. இதை தலையில் தேய்த்தால் பார்த்திங்கன்னா நமக்கு தலைவலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத தைலத்தெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலாக சுக்கு தைலத்தை வாங்கி பயன்படுத்துங்க. காதுக்குள் இரைச்சல் கேட்கும் பிரச்சனை, காதில் பார்த்திங்கன்னா சீல் கோக்கும் நோய், காது இரைச்சலான ஒரு தடுமாற்றம் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க சுக்கு தைலம் தேய்த்து குளிப்பதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது இந்த ஒரு சுக்கு டீயை செய்யணும்னா சுக்கு காஃபியை போடணும் அப்படின்னா இஞ்சி ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, சீரகம் 50 கிராம் எடுத்துக்கொள்ளுங்க. இஞ்சியின் மேல் தோலை சீவி சிறு துண்டுகளாகவும் அதன் ஈரத்தன்மையை போக்க மின் விசிறி காய்ச்சல நல்லா உணர்ச்சிக்கோங்க. அதாவது ஃபேன் காற்றுல வச்சுருங்க. நீங்கள் வெயில வைக்கினா ரொம்ப காஞ்சிரும். ஸோ ஒரு வானலில் கொஞ்சோண்டு நெய் விட்டு இஞ்சியை நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. சீரகத்தை நம்ம நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டோம். வறுத்து எடுத்துட்டு பின்னாடி வறுத்த இஞ்சி சீரகம் இரண்டையும் பொடி செஞ்சுக்கோங்க. 100 கிராம் பனை வெல்லம் அல்லது நாட்டு வெல்லத்தில் இந்த பொடியை சேர்த்து கிளறி ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சிக்கோங்க. நீங்கள் எப்போ வேணுமோ காஃபி டீ மாதிரி கலக்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இப்போ தலைவலி வரும்போது ஏதாவது ஒரு சூடான ஒரு விஷயம் சாப்பிட்டு நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டீ தான் எல்லோரும் வாங்கி கேட்டு சாப்பிட்றது உண்டு. அதோடைய பழக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நீங்கள் டீயை விட்டுட்டு இந்த மாதிரி சுக்கு டீயை பயன்படுத்துங்க. தலைவலி வரும்போது சுக்கு தைலம் பயன்படுத்துங்க. ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்து ஆரோக்கியமாக இருக்க பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து கேட்போம், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.